வணக்கம் நண்பர்களே. சமஸ்கிருத ஆதிக்கம் இந்த புக்கு நான் ரொம்ப நாள் முன்னாடியே வாங்கினது. ஆனால் படிக்கவே இல்லை. இப்போ தான் படிக்கலான்னு எடுத்து வச்சு படிக்கும்போது தான் இத்தனை நாள் ஏன் படிக்கலை அப்படிங்கிற அந்த எண்ணமே வருது. தமிழர்கள் கண்டிப்பாக வாங்கி படிக்க வேண்டிய நூல். எந்த பிரசுரம் வெளியிடுதோ தெரியல, ஆனால் கண்டிப்பாக வாங்கி படிச்சிருங்க. இது வந்து 1985 அறிஞர்கள், தமிழறிஞர்கள், பேராசிரியர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆய்வரங்கு நடத்தியிருக்கிறாங்க பெரியார் திடலில். அந்த ஆய்வரங்கத்தில் அவங்களுடைய ஆய்வுகளை தொகுத்து இந்த நூல் வெளிவந்திருக்கு. அப்போ வந்து இந்த பேராசிரியர்களை என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க சொல்கிற ஒவ்வொரு துறையிலையும், ஒவ்வொரு தமிழ் சார்ந்த ஒவ்வொரு துறையிலும் எந்த அளவுக்கு திரிபு நடந்திருக்கு, மருத்துவத்துறையிலேருந்து மற்ற எல்லா துறையிலையும் இலக்கியத்தில் வரைக்கும் எவ்வளவு இலக்கியத்தில் பண்ண அவனுங்க திரிபு, ஒரு வரலாற்றையே அவனுங்க, தமிழையே அவனுங்க தான் உருவாக்குனானுங்க அப்படிங்கிற அளவுக்கு வரலாற்று திரிவு பண்ணி வச்சுருக்கானுங்க. ஒரு இப்போ தான் எனக்கு பெரியாருடைய அந்த ப்ரெசன்ஸு பெரியாருடைய ப்ரெசன்ஸ் எப்படி இருந்ததுன்னா, எல்லாமே ஆரிய சார்பு இருக்குது, ஆரிய சார்பு இல்லாத ஒரு தமிழுமே இல்லையே அப்படிங்கிறதுனால தான் பெரியார் வந்து தமிழை காட்டு மிராண்டி மொழி அப்படிங்கிற அந்த இதை வச்சாரே தவிர, அப்புறம் பெரியாருக்கு திருக்குறள்லாம் இப்படி இருக்குதுங்கய்யா, அதெல்லாம் ஆரிய சார்பு வந்துருச்சு, பரிமேலழகர் இப்படி அதற்குள்ளே திரித்து வச்சுட்டாரு அப்படின்னு சொன்ன உடனேயே, ஆமாம் இதெல்லாம் எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தான் திருக்குறளுக்கு மாநாடு நடத்துறதுலேருந்து மலிவு விலை பதிப்பாக மக்களுக்கு கொடுக்குற வரைக்கும் அவர் செஞ்சுருக்காரு. அதே சமயம் அவருடைய சிந்தனை மரபுகள்லேருந்து வெளியே வந்த அறிஞர்கள் தான். அந்த அறிஞர்கள்லாம் ஏதாவது ஒரு கருத்தரங்கத்திலையோ இது மாதிரி ஒரு ஆய்வரங்கத்திலையோ இருந்து முடங்கி போக இருந்த அண்ணா போன்ற பெரிய அறிவாளிகள் தான் அதுக்கப்புறம் மக்கள் மயப்பட்ட சிந்தனைக்கு வந்தாங்க. மக்கள் மயப்படணும், அறிஞர்களுடைய கருத்துக்கள் ஒரு அரங்கத்தில் அடங்காமல் அந்த கருத்துக்கள் எளிமையாக பகுத்தறிவாக எப்படி மக்கள் அரங்குக்கு வரணும் அப்படிங்கிறத யோசித்து வந்த அறிஞர்களால் தான் இன்றைக்கி தமிழ்நாடு பகுத்தறிவு பெற்ற மாநிலமாக இருக்குது. இதில் வந்து அழகாக சொல்கிறாங்க இந்த புக்கில். ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லலாம். பரிதிமாற் கலைஞர் அவர் வந்து பிறப்பால் ஒரு பார்ப்பனர், சூரியநாராயண சாஸ்திரின்ற பேரை பரிதிமாற் கலைஞர் மாற்றி வச்சுருக்காரு. அவர் தான் சொல்கிறாரு, பிராமணர்கள் என்ன பண்ணானுங்கன்னா சமஸ்கிருதத்தில் தமிழோட அரிய கருத்துக்கள் அடங்கிய நூல்களெல்லாம் எடுத்துட்டு அந்த மூல நூலை அழிச்சிட்டு அந்த அரிய கருத்துக்கள்லாம் தங்களுடையது தான் அப்படிங்கிறத கட்டமைச்சாங்க அப்படின்னு அவர் விளக்கமாக அழகாக எடுத்துரைக்கிறாரு. அதே மாதிரி தெய்வநேய பாவாணரும் சொல்கிறாரு. அதே மாதிரி அகத்தியர் வந்த கதை, தொல்காப்பியருக்கு முன்னாடியே அகத்தியர் வந்து அகத்தியர் தான் தமிழை உருவாக்கி அது இலக்கணமும் உடனுக்குடன் இலக்கணமும் படிச்சிட்டாரு அப்படிங்கிற அந்த ஒரு 5 புக்கு தான்